உலகின் மிகவும் திறமையான விலங்கியல் நிபுணர் ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1897 ஏப்ரல் 14 அன்னைக்கு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற விம்பிள்டனில் பிறக்கிறார் ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன். இவர் கூட பிறந்தவங்க 3 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பாவான டேவிட் வில்லியம் கேனன் ஏரன்ஸ் பார்ட்டிஸ்வுட் என்ற நிறுவனத்தில் ஒரு கம்போசிட்டராக இருந்திருக்கிறாங்க. அதாவது டைப் செட்டிங்லையும் பிரிண்டிங்லையும் ஈடுபடக்கூடியவராக இருந்திருக்கிறாங்க. இவருடைய ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் டிராயிங் ஓவியங்கள் வரைகிறதுல நிறைய ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. இதன் காரணமாக ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் ஓவியங்கள் வரைகிறதை இவருடைய குழந்தை பருவ பொழுதுபோக்காக கொண்டிருந்து வந்தாங்க. இதே சமயம் ஹெர்பர்ட் கிரஹாம் கேனனுடைய அப்பாவினுடைய வருமானமானது இவருடைய குடும்பத்துக்கு போதுமானதாக இல்லாமல் இருந்தது. இதன் காரணமாக ஹெர்பர்ட் கிரஹாம் கேனனை படிக்க வைக்கணும்னு நினச்சாலும் இந்த விம்பிள்டனில் இருக்கக்கூடிய எந்த ஸ்கூல்ஸ்லையுமே சேர்க்க முடியாத ஒரு நிலை இருந்தது. இதன் காரணமாக 1902ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் கிரஹாம் கேனனுக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய லண்டனில் இருக்கிற விம்பிள்டன்ல இருந்து அதே லண்டனுடைய லண்டன் பரோ ஆஃப் லாம்பத்தில் இருக்கிற பிரிக்ஸ்டன் அப்படின்ற இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. இந்த பிரிக்ஸ்டன்ல நிறைய குட் ஃப்ரீ ஸ்கூல்ஸ்லாம் இருந்தது, அதாவது இலவச பள்ளிக்கூடங்கள் நிறைய இருந்தது. ஸோ அது மாதிரி அந்த பிரிக்ஸ்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கவுன்சில் ஸ்கூலில் இவருடைய அப்பா 1902ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் கிரஹாம் கேனனுக்கு 5 வயசு இருக்கும்போது இவரை படிக்க வைக்கிறதுக்காக சேர்த்துடுறாங்க. அந்த லோக்கல் கவுன்சில் ஸ்கூலானது ஒரு பிரைமரி ஸ்கூலாக இருந்தது. ஸோ அங்கு சேர்ந்து ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதே சமயம் ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் மியூசிக் இசையின் மீதும் அதிக ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக இவருக்கு குட் சிங்கிங் வாய்ஸ் இருந்தது, நல்லா பாடக்கூடிய குரல் தன்மை இருந்தது. இதனால் இவர் அதிகமாக பாட்டு பாடுறதை விரும்ப தொடங்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த பிரிக்ஸ்டன்லேயே இருக்கக்கூடிய லோக்கல் சர்ச்சஸ், அதாவது உள்ளூர் தேவாலயங்கள், அங்கே கிறிஸ்துமஸ் அதே மாதிரி ஈஸ்டர் சர்வீசஸ் இது மாதிரிலாம் நடக்கும்போது அங்கே பாட்டு பாடுறதுக்கு ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் அழைக்கப்பட்டாங்க. ஸோ சிறு வயதிலேயே ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் சர்ச்சஸ்லாம் பாட்டு பாடவும் தொடங்கியிருந்தாங்க. இதே சமயம் இவருடைய பள்ளி பாடங்களை ரொம்ப சிறப்பாகவும் இவர் படித்து வந்தாங்க. எந்த அளவுக்குன்னா 1907ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் இவருடைய 10 வயதில் இவருடைய ஆரம்ப கல்வியை அந்த லோக்கல் கவுன்சில் ஸ்கூல்லேருந்து முடிக்கும்போது ஹெர்பர்ட் கிரஹாம் கேனனுக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிருந்தது. அந்தளவுக்கு இவர் நல்லா படிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாணவனாக இருந்து வந்தாங்க. ஸோ இவருக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்ச பிறகு அந்த லண்டன் பரோ ஆஃப் லாம்பத்தில் இருக்கிற பிரிக்ஸ்டன்ல இருந்து அதே லண்டன் பரோ ஆஃப் சதக்கில் இருக்கக்கூடிய கேம்பர்வெல் அப்படின்ற ஒரு இடம், அங்கே இவர் போயிடுறாங்க. அந்த கேம்பர்வெல்ல இருக்கக்கூடிய வில்சன்ஸ் கிராமர் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூல், அங்கே இவருடைய அப்பா இவரை சேர்த்துடுறாங்க. ஸோ 1907ஆம் ஆண்டிலிருந்து இவருடைய 10 வயதிலிருந்து ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் அந்த வில்சன்ஸ் கிராமர் ஸ்கூல்ல இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் சயின்ஸ் அறிவியல் பாடங்கள்ல அதிகமான கவனம் செலுத்தி வந்தாங்க. அதுல பர்டிகுலரா ஜுவாலஜி விலங்கியல்ல இவர் அதிகமான ஆர்வம் காட்டி வந்தாங்க. இதே சமயம் ஹெர்பர்ட் கிரஹாம் கேனனுக்கு இந்த ரைஃபிள் ஷூட்டிங் துப்பாக்கி சுடுதல் அந்த போட்டிகளில் கலந்துக்கக்கூடிய அந்த ஆர்வம் ஏற்படுது. இது மட்டும் இல்லாமல் இவருக்கு செஸ்லையும் நிறைய ஆர்வம் இருந்து வந்தது. ஸோ ஆர்வம் மட்டும் இருந்தது இல்லாமல் இந்த செஸ்ஸில் ரைஃபிள் ஷூட்டிங்லலாம் இவருடைய ஸ்கூல் தரப்பிலிருந்து காம்படிஷன்ஸ்லாம் நடக்கும்போது அதில் தொடர்ச்சியாக ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் பங்கேற்று வந்தாங்க. ஸோ இது மாதிரி இவருக்கு ஓவியங்கள் வரைகிறது, இசை, அதுக்கப்புறம் இந்த செஸ், அதே மாதிரி ரைஃபிள் ஷூட்டிங் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக இந்த என்டர்டெயின்மெண்ட்டில் அதிகமான ஆர்வம் இருந்து வந்தது. இது மாதிரி ஒரு முறை 1913ஆம் ஆண்டு இவர் ஒரு தியேட்டருக்கு போகிறாங்க. அங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. ஆர்கேடியாட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நடந்தது. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அந்த பெர்ஃபார்மன்ஸில் குறிப்பிடப்பட்டிருந்தது என்னென்னா, ஒரு நபர் ஃப்ளைட்டில் பறந்துட்டு இருக்கும்போது அதனுடைய விண்டோலேருந்து குதிக்கிற மாதிரியான ஒரு சீன் இருந்தது. இது ஹெர்பர்ட் கிரஹாம் கேனனுடைய மனதில் மிக ஆழமாக பதிஞ்சிருது. இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸோடைய பேர் நான் தவறாக உச்சரிச்சிருந்தா அதை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நைட்டு தூங்கி இருக்கும்போது இவருடைய கனவுல ஹெர்பர்ட் கிரஹாம் கேனனுக்கு அந்த ஃப்ளைட்டில் இருந்து குதிக்கிற மாதிரியான அந்த ஒரு கனவு, அந்த நிகழ்வு வருது. இது வந்த பிறகு இவர் தூக்கத்திலேயே நடந்து இவருடைய வீட்டுடைய விண்டோவை திறந்து அங்கிருந்து குதிச்சிடுறாங்க தூக்கத்திலேயே. இந்த சமயம்
1913 ஹெர்பர்ட் கிரஹாம் கேனனுக்கு 16 வயது இருந்தது. ஸோ அவர் வந்து வெளியே விழுந்ததுக்கு அப்புறமா மிகப்பெரிய விபத்து அது. அதில் இவருடைய இடுப்பெலும்பு, அதுக்கப்புறமா இடுப்பிலிருந்து முதுகெலும்பு, அதை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய எலும்பு, ஸோ அங்கெல்லாம் பெரிய ஒரு ஃப்ராக்சர் வந்து ஏற்படுது. அந்த எலும்புகள்லாம் உடஞ்சி போகுது. அதுக்கப்புறம் இவர் வந்து மருத்துவமனையில் உடனடியாக சேர்க்கப்படுறாங்க. மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பிறகு ஹெர்பர்ட் கிரஹாம் கேனனுக்கு அதுக்குண்டான சிகிச்சையெல்லாம் வழங்கப்படுது. அதிலிருந்து படிப்படியாக மீண்டு வராங்க. ஆனால் முழுமையாக ஹெர்பர்ட் கிரஹாம் கேனனால் முந்தி இந்த விபத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்க முடியல. இவருடைய விபத்துக்கு முன்னாடி இவர் இருந்த அளவுக்கு அவருடைய உடல்நிலையும் அந்தளவுக்கு சரியில்லை. ஸோ ஒரு டிஃபிகல்ட்டியோட இவர் வந்து வாழ தொடங்குறாங்க. மேலும் அந்த வில்சன்ஸ் கிராமர் ஸ்கூலில் இவர் வந்து தொடர்ந்து இவருடைய உயர்கல்வியை படித்து 1914ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த வில்சன்ஸ் கிராமர் ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா ஹெர்பர்ட் கிரஹாம் கேனனுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜிலேருந்து இவருக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுது. ஸோ அதை பயன்படுத்துறதுக்காக ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து இந்த 1914ஆம் ஆண்டு இவருடைய அப்பா மூலமாக இந்த இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன் பரோ ஆஃப் சதக்கில் இருக்கிற இந்த கேம்பர்வெல்ல இருந்து அதே இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு அனுப்பப்படுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, அது யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அங்கே வந்து இவர் ஜாயின் பண்ணுறாங்க 1914ஆம் ஆண்டு. அங்கே ஜாயின் பண்ணி 4 இயர்ஸ் டிகிரியான பேச்சுலர்ஸ் டிகிரி இவர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்றது. அதில் இவர் வந்து பர்டிகுலராக ஜுவாலஜி விலங்கியலை தான் மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது விலங்கியல் எப்படி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் இருக்குது, பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் இல்லாமல் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் ஜுவாலஜி விலங்கியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல், ஃபிசிக்ஸ், இயற்பியல் இது போன்ற அறிவியல் பாடங்கள் எல்லாம் இருந்தது. ஸோ இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் அந்த இதை வந்து பிஏ வந்து படிக்கிறாங்க. குறிப்பாக நேச்சுரல் சயின்சஸ் ட்ரைபாஸ் அதனுடைய பார்ட் 1 வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இயற்கை அறிவியல், அதை நேச்சுரல் சயின்சஸ் ட்ரைபாஸ் அப்படின்னு பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு ட்ரைபாஸ் வந்து இருக்குது இந்த ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில். இது வந்து இந்த உலகத்திலேயே யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. குறிப்பாக வந்து அண்டர் கிராஜுவேட் சிஸ்டம் இருக்குது. இந்த ட்ரைபாஸ் அப்படின்றது என்னன்னா பார்ட் 1 ட்ரைபாஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட 2 வருடங்கள், பார்ட் 2 ட்ரைபாஸ் அப்படின்றது அடுத்த 2 வருடங்கள். ஸோ மொத்தமாக இந்த 4 இயர்ஸ் இந்த ட்ரைபாஸ் பார்ட் 1 பார்ட் 2 இந்த ரெண்டையுமே கம்ப்ளீட் பண்ணால் பிஏ டிகிரி வந்து வழங்கப்படும். ஸோ அதுதான் இந்த ட்ரைபாஸ் அப்படின்றது. ஸோ எக்ஸாக்டாக சொல்லப்போனால் செமஸ்டர் மாதிரி அது வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை வரும். இது வந்து ட்ரைபாஸ் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு 2 இயர்ஸுக்கு 1 டைம் வந்து வரும். ஸோ அது யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை தான் இவர் வந்து ட்ரைபாஸ் பார்ட் 1 நேச்சுரல் சயின்சஸ் வந்து படிக்கிறாங்க. அதில் பர்டிகுலராக ஜுவாலஜி விலங்கியல் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவர் விலங்கியல் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஹெர்பர்ட் கிரஹாம் கேனனுக்கு மெல்ல மெல்ல இந்த பூச்சிகள், அதே மாதிரி தேள்கள், அதுக்கப்புறமா இந்த நண்டுகள், அதே மாதிரி சிலந்திகள், அந்த மாதிரியான பூச்சி இனம் தான் வந்து ஆத்ரோபாட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அதிலெல்லாம் ஆர்வம் ஏற்படுது. இதன் காரணமாக மிகவும் ஆர்வத்தோடவே ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து இவருடைய கல்லூரி படிப்பை தொடர்ந்து படித்தாங்க. இறுதியாக 1918 ஆண்டு இவருடைய 21 வயதில் ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து அந்த பேச்சுலர்ஸ் டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் இருந்து முடிக்கிறாங்க. குறிப்பாக ஜுவாலஜி விலங்கியல்ல இவர் வந்து முடிக்கிறாங்க. முடித்த உடனடியாக ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து இந்த 1918ஆம் ஆண்டு இந்த இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜில் இருந்து மறுபடியும் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கே கிளம்பி போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து அங்கே போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ்லாம் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் பண்ணுறாங்க. அடுத்து 1920ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் கிரஹாம் கேனனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வழங்கப்படுது. அதாவது அந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன், இது யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுடைய அஃபிலியேட் ஆனது. ஸோ அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனுடைய ஒரு லெக்சரர், விரிவுரையாளராக 1920ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஜுவாலஜி விலங்கியலை மாணவர்களுக்கு அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் விரிவுரையாக கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளர் லெக்சரராக 1920ஆம் ஆண்டு இவர் நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் இவர் ஒரு விரிவுரையாளராக பணிபுரிஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு ஆராய்ச்சிகளை இவர் வந்து ஈடுபட தொடங்குறாங்க. குறிப்பாக கிரஸ்டேசியா அப்படின்ற உயிரினம், அதனுடைய கருவியல் பண்பு, கருவியல் எம்பிரியாலஜி அப்படின்னா
கர்ப்பப்பை ஒரு பெண் உயிரினம் இருக்குன்னா அதனுடைய கர்ப்பப்பை, அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற கருவினுடைய வளர்ச்சி, அதனுடைய பரிணாமம், இது குறித்தெல்லாம் படிக்கிறது தான் எம்பிரியாலஜி, கருவியல் அப்படின்றது. அது மாதிரி கிறிஸ்டேசியா இனத்தினுடைய எம்பிரியாலஜி குறித்து இவர் வந்து படித்தாங்க. அதில் இவர் ரிசர்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆன் தி எம்பிரியாலஜி ஆஃப் தி கிறிஸ்டேசியான்ற டைட்டிலில் ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதி, ஒரு சயின்டிஃபிக் பேப்பர் எழுதி இவர் வந்து ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து அதை பப்ளிஷ் பண்ணவும் செய்கிறாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் ஒரு லெக்சரராக பணிபுரிஞ்சுக்கிட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் டாக்டர் ஆஃப் சயின்ஸ் டிஎஸ்சியும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக 1925 இந்த காலகட்டத்தில் இவர் வந்து அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டடி ஆஃப் தி, அதாவது ஆர்ட்ரோய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி, ஆர்ட்ரோகோடாஸ் அப்படின்னு சொல்லி, ஆஸ்ட்ரகோடா அப்படின்னு சொல்லி ஒரு வகையான உயிரினம் இருக்குது. அந்த உயிரினம் பற்றின ஆராய்ச்சியை தான் இந்த காலகட்டத்தில் ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து மேற்கொண்டு வந்தாங்க. அதுக்காக 1925 1926 இந்த ஒரு காலகட்டத்தில் ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து அதுக்காகவும் ஒரு ரிசர்ச் ஒர்க்கை வந்து இவர் வந்து எழுதினாங்க. அந்த ரிசர்ச் ஒர்க்கை இவர் வந்து an important study of the genesis of the segmental excretory organisms of the astrocods அப்படின்ற அந்த டைட்டில் இவர் வந்து அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. மறுபடியும் அதை வந்து சரியாக சொல்கிறேன். an important study of the genesis of the segmental excretory organisms of the astrocods அப்படின்ற டைட்டிலில் அந்த ஒரு தீசஸ் ஆய்வு கட்டுரை இவர் வந்து சமர்ப்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த 1926 ஹெர்பர்ட் கிரஹாம் கேனனுக்கு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் மூலமாக டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற டிஎஸ்சி டாக்டர் பட்டம் வழங்கப்படுது. இதுக்கப்புறம் உடனடியாக இதே 1926 இங்கிலாந்துடைய சவுத் யார்க்ஷயரில் இருக்கிற ஷெஃபீல்டு அப்படின்ற ஒரு இடம், அந்த ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய ஷெஃபீல்டு யூனிவர்சிட்டி, அது இன்னைக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டு அப்படின்னு அழைக்கப்படுது. அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி, விலங்கியல் பேராசிரியர் அப்படின்ற அந்த பதவி ஹெர்பர்ட் கிரஹாம் கேனனுக்கு வழங்கப்படுது. இதுக்காக இவர் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனுடைய லெக்சரர் இன் ஜுவாலஜி அப்படின்ற பதவியை 1926 ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணும்போது இவர் டாக்டர் ஆஃப் சயின்ஸ் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்ல இருந்து முடிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த 1926 இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன்ல இருந்து அதே இங்கிலாந்துடைய சவுத் யார்க்ஷயரில் இருக்கிற ஷெஃபீல்டுக்கு இவர் போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி, விலங்கியல் பேராசிரியராக 1926 ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. இதே காலகட்டத்தில் இவர் வந்து இதே 1926 காலகட்டத்தில் அந்த ஷெஃபீல்டுலேயே ஆனி ஹெலன் ஃபைஃப் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து சந்திக்கிறாங்க. சந்தித்த பிறகு ரெண்டு பேரும் ஒருத்தர் நேசிக்கவும் தொடங்குறாங்க. இறுதியாக அந்த 1926 காலகட்டத்தில் ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து அந்த ஆனி ஹெலன் ஃபைஃப் அப்படின்ற அந்த ஒரு பெண்ணை வந்து இவருடைய 29 வயதில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு இவருக்கும் ஹெர்பர்ட் கிரஹாம் கேனனுக்கும் இவருடைய மனைவியான ஆனி ஹெலன் ஃபைஃப் கேனன் இவங்க ரெண்டு பேருக்குமே 4 குழந்தைகள் பிறந்தது. இது ஹெர்பர்ட் கிரஹாம் கேனனுடைய பர்சனல் லைஃப். அதாவது ஹெர்பர்ட் கிரஹாம் கேனனுக்கும் இவருடைய மனைவியான ஆனி ஹெலன் ஃபைஃப் கேனன் இவங்க ரெண்டு பேருக்குமே 4 குழந்தைகள் பிறந்தது. இது ஹெர்பர்ட் கிரஹாம் கேனனுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1927 ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து 1927 தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுக்கு வந்து ஜேம்ஸ் ஹாட்லி ஆஷ்வர்த் போன்ற நபர்கள் வந்து ப்ரொபோசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஸோ 1927 ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை இவருடைய 30 வயதில் ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா இவருக்கு வந்து லண்டனில் இருக்கிற லின்னேயன் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய கிறிஸ்ப் மெடல் அப்படின்ற ஒரு மெடலும் இவருக்கு வந்து வழங்கப்படுது. அது காரணம் ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து அந்த ஆர்த்ரோபாட்ஸ் அப்படின்ற அந்த சிலந்தி, நண்டு, பூச்சிகள் போன்றதில் ஆய்வு செய்கிறதன் மூலமாக குறிப்பாக இவர் இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. அதுதான் ஆர்த்ரோபாட்ஸ் ஃபீடிங் மெக்கானிசம்ஸில். அதாவது இப்போ ஒரு சிலந்தியோ அல்லது ஒரு நண்டோ அல்லது பூச்சியோ அது எப்படி வந்து உணவை வந்து உட்கொள்ளுது, அதனுடைய மெக்கானிசம் என்ன, இது குறித்து ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. அதன் விளைவாக ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து சில முக்கியமான கண்டுபிடிப்புகள் செஞ்சாங்க. அதில் ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் கண்டுபிடிச்சது என்னன்னா, இப்போ ஒரு இண்டிவிஜுவல் ஒரு உயிரினம் இருக்குது, இப்போ ஒரு பூச்சி இருக்குன்னா அந்த ஒரு பூச்சியானது
அதனுடைய உணவை சாப்பிடக்கூடிய முறை, அதில் பழக்கமாக வேறு ஒரு பழக்கத்தை வச்சுக்கிட்டு அதை வந்து தொடர்ந்து செஞ்சு வந்தால் இண்டிவிஜுவலாக அந்த ஒரு பூச்சியானது தன்னைத்தானே மாற்றமடையும். அதனுடைய உடல் உறுப்புகள்லேயே மாற்றம் அடைஞ்சு அந்த உணவை எப்படி அந்த உயிரினம் சாப்பிடுதோ அது சாப்பிட்ற மாதிரியான அந்த உடல் அமைப்பு வந்து மாறும். ஸோ இந்த மாதிரி அதனுடைய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வந்து அந்த உயிரினத்தில் ஏற்படும் அப்படின்னு இந்த ஆர்த்ரோபாட் ஃபீடிங் மெக்கானிசம்ஸில் ஆய்வு செஞ்சதன் மூலமாக ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. இதுக்கிடையில் 1930 காலகட்டத்தில் ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து மிகவும் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஜுவாலஜிஸ்ட், விலங்கியல் நிபுணராக மாற தொடங்குறாங்க. இந்த நிலையில தான் இங்கிலாந்துடைய கிரேட்டர் மேன்செஸ்டரில் இருக்கிற மேன்செஸ்டர், அங்கே இருக்கக்கூடிய விக்டோரியா யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டர், அதனுடைய பேயர் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி, விலங்கியல் பேராசிரியர் அப்படின்ற அந்த பொறுப்பு 1931ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் கிரஹாம் கேனனுக்கு வழங்கப்படுது. இதை இவர் எடுத்துக்கிறதுக்காக, அதாவது அந்த ஒர்க்கில் இவர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த ஷெஃபீல்டில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டு அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி அந்த ஒரு பொறுப்பில் இருந்து ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு இந்த 1931ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து இவருடைய மனைவி குழந்தைகளை அழைச்சிட்டு இங்கிலாந்துடைய சவுத் யார்க்ஷயரில் இருக்கிற இந்த ஷெஃபீல்டில் இருந்து அதே இங்கிலாந்துடைய கிரேட்டர் மேன்செஸ்டரில் இருக்கிற மேன்செஸ்டருக்கு போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற விக்டோரியா யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டருடைய ஒரு பேயர் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜியாக பணிபுரிய தொடங்குறாங்க. பேயர் அப்படின்னா ஒரு நபரை குறிக்கும் ஒரு விலங்கியல் நிபுணர். அவர் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அவருடைய பேரில் ஒரு பேராசிரியர் பதவி உருவாக்கப்பட்டிருந்தது இந்த விக்டோரியா யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டரில். அந்த பொறுப்பில் தான் ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து 1931ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இவர் ஒரு பேயர் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜியாக விக்டோரியா யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டரில் பணிபுரிஞ்சுக்கிட்டு இதே 1931ஆம் ஆண்டு நெபேலியேசா அப்படின்னு சொல்லி ஒரு உயிரினம் குறித்த ஒரு புக்கை எழுதி ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா தொடர்ச்சியாக ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் இதே மாதிரி பல்வேறு புத்தகங்களை இவர் தொடர்ச்சியாக எழுத தொடங்குறாங்க. அதில் குறிப்பாக 1935 இந்த காலகட்டத்தில் இவர் வந்து ஆன் தி ராக் போரிங் பார்னிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை 1935ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதே 1935ஆம் ஆண்டு லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி அதனுடைய ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏற்கனவே 1927ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஃபெல்லோவாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ 1935ஆம் ஆண்டு லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி FRS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1935ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து பெறாங்க. அடுத்து 1936 இந்த காலகட்டத்தில் எ மெத்தட் ஆஃப் இல்லிஸ்ட்ரேஷன் ஃபார் தி சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி மெத்தட் ஆஃப் இல்லிஸ்ட்ரேஷன் ஃபார் சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு, ஒரு ரிசர்ச் ஒர்க்கு. இது 1936ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா ஜான் மரி அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவர் வந்து இந்திய கடலோர பகுதிகளில் அவர் வந்து எக்ஸ்பெடிஷன் பண்ணாங்க. ஸோ அது குறித்து ஒரு புக்கையும் கூட இவர் வந்து இந்த காலகட்டத்தில் ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து எழுத தொடங்குறாங்க. இதுக்கிடையில் 1939ஆம் ஆண்டு செகண்ட் வேர்ல்டு வார், இரண்டாம் உலக போரானது தொடங்குது. இது ஒரு பக்கம் இருக்குது. 1940ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து அவருடைய புக்கு த ஜான் மரி எக்ஸ்பெடிஷன் டு தி இந்தியன் ஓசன் அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து அந்த ஆஸ்ட்ரோகோட் அப்படின்ற அந்த உயிரினம் குறித்து ஒரு புக்கு ஆஸ்ட்ரோகோட் அப்படின்ற டைட்டில்லையே ஆஸ்ட்ரோகோடா அப்படின்ற டைட்டிலில் 1940ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா இந்த இரண்டாம் உலக போரின் போது நிறைய மருத்துவர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள், பேராசிரியர்கள் அவங்கெல்லாம் கூட இந்த போர்லலாம் கலந்துக்கிட்டாங்க. இரண்டாம் உலக போரில் அவங்களுடைய பங்களிப்பை கொடுக்க தொடங்கினாங்க. இதனால் இந்த விக்டோரியா யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டர் அங்கிருந்தும் நிறைய பேராசிரியர்கள்லாம் போயிருந்தாங்க. ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கற்பிக்கிறதுக்கு பெருசாக அங்கே நபர்கள்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை ரொம்ப ஒரு சிக்கலான சூழ்நிலையாக இருந்தது. அப்போ ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து தனி ஒரு நபராக சயின்ஸை வந்து மாணவர்களுக்கு கற்பித்து வந்தாங்க அடுத்த சில ஆண்டுகள். இதுக்கப்புறமா 1945ஆம் ஆண்டு இந்த இரண்டாம் உலக போர் வந்து முடிவடையுது. அதுக்கப்புறம் தான் உலகம் முழுவதிலும் இருந்த அந்த பல்கலைக்கழகங்கள், யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸில் மறுபடியும் பேராசிரியர்கள் பணிபுரிய தொடங்குறாங்க. ஸோ ஹெர்பர்ட் கிரஹாம் கேனனுடைய பணி சுமையானது 1945க்கு பிறகு குறையுது. இந்த காலகட்டத்தில் ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து
முக்கியமாக லமார்க்கிசம் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி, அதை வந்து இவர் வந்து வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க, அதை வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லமார்க்கிசம் அப்படின்றது என்னென்னா, ஜீன் பேப்டிஸ்ட் லமார்க் அப்படின்னு சொல்லி ஒரு பிரான்ஸை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி. இந்த ஜீன் பேப்டிஸ்ட் லமார்க் அப்படின்றவர் 1744 1829 இந்த காலகட்டம் வரைக்கும் வாழ்ந்தவர். இந்த ஜீன் பேப்டிஸ்ட் லமார்க்குடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவர் வந்து ஒரு தியரியை முன்மொழிஞ்சாங்க. ஸோ அதன் காரணமாக இந்த ஜீன் பேப்டிஸ்ட் லமார்க் பேர்ல லமார்க்கிசம் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி, இது வந்து நியோ லமார்க்கிசம் அப்படின்னு இந்த தியரி அழைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் அக்வைர்டு கேரக்டர்ஸ் அப்படின்னு இந்த ஒரு தியரியானது அழைக்கப்படும். இந்த கோட்பாடு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு உயிரினம் இருக்கு, இப்போ ஒரு சிலந்தி இருக்கு, அந்த சிலந்தி குழுக்கள் வந்து ஒரு வகையான பிரச்சனையை எதிர்கொள்றாங்க. அப்போ அதை சமாளிக்கிறதுக்கு தன்னுடைய உடலை வந்து வருத்திக்கிட்டு அதுக்கேற்றவாறு தன்னைத்தானே வந்து தகவமைச்சிக்க முயற்சிக்கிறாங்க அப்படின்னா, அடுத்து ஃபியூச்சரில் அந்த ஒரு மாற்றமானது அவங்களுடைய அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸில் வந்து காமிக்கும் அப்படின்றது தான் இது. பரிணாம வளர்ச்சியை தான் இது வந்து குறிக்குது. அதுதான் லமார்க்கிசம் அப்படின்றது. ஸோ ஆரிஜின் ஆஃப் தி ஸ்பீசிஸ் அப்படின்றது தான் வந்து ஒரு உயிரினத்தின் தோற்றம், அதனுடைய பரிணாம வளர்ச்சி, இது குறித்த ஒரு கோட்பாடு தான் இந்த லமார்க்கிசம் அப்படின்றது. ஸோ அதில் 1950கள் காலகட்டத்தில் ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து அதிக ஆர்வம் காட்டி அதை வந்து ஆதரவு தெரிவித்து வந்தாங்க. இது புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு உயிரினம் இருக்குது, இப்போ மனிதர்களே எடுத்துக்கிட்டோம்னா அந்த காலகட்டத்தில் ஒரு உணவை வந்து நம்ம சமைக்க மாட்டோம், சமைக்காமல் அதை வந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்தது. அப்படி இருந்தனால மனிதர்களினுடைய பல் தன்மை வந்து ரொம்ப கடினமாக வந்து இருக்கும். ஏன்னா அதை வந்து சமைக்காத உணவுகள் மென்மையாக இருக்காது, அது கடினமாக இருக்கும். அது கடினமாக இருக்கிறனால அது கடினமாக கடிச்சு நம்ம வந்து சாப்பிடணும்னா அதுக்கேற்ற மாதிரி பற்கள் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆனால் காலப்போக்கில் மனிதன் வந்து எப்போ சமைச்சு அந்த உணவை சாப்பிட தொடங்கினானோ அந்த காலகட்டத்திலெல்லாம் உணவுகளினுடைய தன்மை வந்து மென்மையாக மாற ஆரம்பிக்குது. ஸோ இப்படி மென்மையாக சாஃப்டாக இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கடுமையான பற்கள் வந்து நமக்கு தேவையில்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சியின் போது மனிதனுடைய பரம்பரை, அடுத்தடுத்து பிறக்கக்கூடிய மனிதனுடைய பற்களின் தன்மை வந்து இந்த சாஃப்டா இருக்கக்கூடிய உணவுகளை கடிச்சு சாப்பிட்ற மாதிரியான அந்த ஒரு தன்மையை வந்து அந்த பல் வந்து அடையும். ஸோ அப்படிதான் அந்த காலகட்டத்தில் கடுமையாக இருந்த மனிதனுடைய பற்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அவ்வளோ கடுமையாக இல்லாமல் இருக்குது. இது காரணம் அந்த மனிதன் எதிர்கொண்ட சவால். அந்த சவால் வந்து குறைய குறைய அதனால் நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய பரிணாம மாற்றம். அது மாதிரி தான் நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து குனிஞ்சு நடந்துட்டு இருந்தோம் மங்கீஸ் மாதிரி, அதுக்கப்புறம் போக போக நிமிர்ந்து நடக்கிறோம் அப்படின்னா இந்த பரிணாம வளர்ச்சி, இந்த எவல்யூஷன் தான் காரணம். ஸோ இது மாதிரி எல்லாம் வந்து பல விஷயங்கள் வந்து குறிப்பிடப்படுறது தான் லமார்க்கிசம். இதுக்கப்புறம் தான் சார்ல்ஸ் டார்வின் அப்படின்ற இந்த சார்ல்ஸ் டார்வினுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம பார்த்துருக்குறோம். குரங்கிலிருந்து மனிதன் தோன்றிய கோட்பாட்டை வெளியிட்டவர். தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்ற புக்கு 1859 காலகட்டத்தில் வெளியிட்டவர். ஸோ அவர் வந்து ஜீன் பேப்டிஸ்ட் லமார்க்கோடைய கோட்பாடை வந்து பயன்படுத்தி தான் அதை வந்து சொன்னாங்க. ஸோ அதுதான் லமார்க்கிசம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து ஆதரவு தெரிவித்தாங்க. ஏன்னா 1920களில் இவர் பண்ண ஆராய்ச்சி என்னன்னா, இப்போ ஒரு சிலந்தியோ இல்லைன்னா நண்டோ அல்லது ஒரு பூச்சியோ இருக்குன்னா அதை சாப்பிடும்போது அது வேறு விதமாக தன்னுடைய ஹேபிட்ஸை மாற்றிக்கிட்டு வேறு மாதிரி சாப்பிட தொடங்குது அப்படின்னா அதனுடைய உடல்லையே அந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ஏற்பட்டுரும் அப்படின்னு ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து கணிச்சிருந்தாங்க. அதுக்கு சிமிலராக தான் இந்த ஜீன் பேப்டிஸ்ட் லமார்க்குடைய விஷயம் இருந்தது. என்ன இதில் டிஃபரெண்ட்னா, இவர் வந்து இப்போ ஒரு உயிரினம் வந்து ஒரு விதமாக சாப்பிடுது அப்படின்னா அது போக போக அந்த விதமாகவே அதனுடைய, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்படி கை வச்சுட்டு சாப்பிட்றாங்கன்னா கை இப்படி இல்லாமல் இப்படியே மாறிடும், ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ஆயிரும் அப்படின்னு ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து கணிச்சாங்க. ஆனால் லமார்க்கிசம் அந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, இப்படி சாப்பிட ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது உடனடியாக இல்லாமல் ஆனால் அடுத்தடுத்து அந்த பரம்பரை இன்ஹெரிடன்ஸ் அது கடத்தி அதன் மூலமாக வருங்கால சந்ததிகள் அவங்களுடைய கை வேணால் இப்படி ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இருக்கக்கூடும். ஸோ அப்படி சொல்லியிருந்தாங்க. இதுதான் வந்து டிஃபரெண்ட். ஸோ இதற்காக ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து அவருடைய தியரியை விட ஜீன் பேப்டிஸ்ட் லமார்க்குடைய தியரியை வந்து ரொம்ப நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது சரியா இருக்கு அப்படின்னு ஆதரிக்கவும் தொடங்குறாங்க. ஆதரிக்கிறது மட்டும் இல்லாமல் அது குறித்து நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸும் வெளியிட்டு வந்தாங்க. இதுக்கிடையில் ராயல் மைக்ரோஸ்கோபிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் மைக்ரோஸ்கோபிக்கல் சொசைட்டி RMS அப்படின்ற அந்த ஒரு ஃபெல்லோஷிப் பெறாங்க. அதுக்கப்புறமா லின்னேயன் சொசைட்டி ஆஃப் லண்டனில் இருக்கக்கூடியது அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி லின்னேயன் சொசைட்டி LS அப்படின்ற இந்த ஒரு
ஃபெல்லோஷிப்பையும் ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா 1957 இந்த சமயம் வந்து வாட் லமார்க் ரியலி செட் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு எழுதி ஜீன் பேப்டிஸ்ட் லமார்க்குடைய கோட்பாடை இவர் வந்து விளக்கி கூறுறாங்க. அதுக்கப்புறம் 1958 இந்த காலகட்டத்தில் த எவல்யூஷன் ஆஃப் லிவிங் திங்ஸ் த எவல்யூஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு எழுதி இவர் வெளியிடுறாங்க. அடுத்ததாக 1959 இந்த காலகட்டத்தில் ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து லமார்க் அண்டு மாடர்ன் தியரி லமார்க் அண்டு மாடர்ன் தியரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு இது 1959ஆம் ஆண்டு வெளியிடுறாங்க. அடுத்து 1960ஆம் ஆண்டு த மித் ஆஃப் தி இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் அக்வயர்டு கேரக்டர்ஸ், இந்த இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் அக்வயர்டு கேரக்டர்ஸ் அப்படின்னாலும் லமார்க்கிசம் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ அது குறித்து அதனுடைய மித்து குறித்து 1960ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து ஒரு ஒர்க்கை வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் இந்த லமார்க்கிசத்தை ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக தியோடோசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரஷ்யாவை சேர்ந்த விஞ்ஞானி அவர் வந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தாங்க. தியோடோசிஸ் டாப்ஸான்ஸ்கி அப்படின்னு சொல்லி ரஷ்யாவை சேர்ந்தவர் அவர் வந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தாங்க. இருந்தபோதும் கூட லமார்க்கிசத்தில் உறுதியான ஒரு ஆதரவு நிலைப்பாடை இவர் வந்து ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து எடுத்திருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் ஹெர்பர்ட் கிரஹாம் கேனனுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தவங்க நிறைய பேர் வந்து பெரிய உயரத்தை அடைஞ்சாங்க, பெரிய பெரிய விலங்கியல் நிபுணர்கள் ஆனாங்க. அதில் குறிப்பாக வந்து சிட்னி மேட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண், சிட்னி மலானா மேட்டன். இந்த சிட்னி மலானா மேட்டன் அப்படின்ற பெண் வந்து 1902 இந்த காலகட்டத்திலிருந்து 1979 காலகட்டம் வரைக்கும் வாழ்ந்தவங்க. அவங்க வந்து பிற்காலத்தில் ஒரு செல்வாக்கு மிகுந்த பெண் விலங்கியல் நிபுணராக அறியப்பட்டாங்க. ஸோ அவங்க வந்து அந்த கிரெடிட்டை ஹெர்பர்ட் கிரஹாம் கேனனுக்கு கொடுத்தாங்க. ஸோ இவர் கீழே தான் அவங்க படிச்சிருந்தாங்க. இது மாதிரியான கௌரவங்களும் ஹெர்பர்ட் கிரஹாம் கேனனுக்கு கிடச்சி வந்தது. இந்த நிலையில் தான் உடல்நல குறைபாடினால் பாதிக்கப்பட்டு இறுதியாக 1963 ஜனவரி 6 அன்னைக்கு இவருடைய 65 வயதில் ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1963 ஜனவரி 6 அன்னைக்கு இவருடைய 65 வயதில் ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து இறந்து போயிடுறாங்க. ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் வந்து இறந்து போயிட்டாலும் இவருடைய பங்களிப்பு, இவர் எழுதின புத்தகங்கள், விலங்கியலுக்கு இவர் ஆற்றின பங்களிப்பு, அதே மாதிரி இந்த ஆர்த்ரோபாட்ஸ் ஃபீடிங் மெக்கானிசம்ஸ் அது குறித்து இவர் பண்ண ஆராய்ச்சி, லமார்க்கிசத்துக்கு இவர் தெரிவித்த ஆதரவு, அதை விலக்கி இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கூறின விதம் அப்படின்னு இதெல்லாம் தான் இன்னைக்கு வரைக்கும் யுனைடெட் கிங்டமில் ஒரு தலை சிறந்த விலங்கியல் நிபுணராக ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் போற்றப்படுறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட ஹெர்பர்ட் கிரஹாம் கேனன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.